உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஷாமி தரப்புலேருந்து ஒரு புது ஸ்மார்ட் டிவி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் டிவியோட பேர் பார்த்தீங்கன்னா Mi TV 4A. ஸோ இந்த பர்டிகுலர் டிவியை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷாமி தரப்புலேருந்து Mi TV 4 அப்படின்ற ஒரு 55 இன்ச் டிவி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 40,000 ரூபாய்க்கு. இப்போது இன்னொரு ஸ்மார்ட் டிவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட விலையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்றது சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவி வந்து என்ன அப்படின்றது பார்த்துலாம். இந்த டிவி வந்து அவங்க எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா Mi TV 4A அப்படின்ற மாடலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 32 இன்ச், இன்னொன்று வந்து 43 இன்ச் அப்படின்னு சொல்லி 2 சின்ன வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேற எல்லாம் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 GB வந்து ரேம் இருக்குது, 8 GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குவாட் கோர் ப்ராசஸர் வந்து உள்ளே வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக ப்ராசஸிங்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Mi TV 4 கம்பேர் பண்ணுற அளவுக்கு இது வந்து ஒரு சின்ன வெர்ஷன் அப்படின்றத சொல்லலாம். ஃபஸ்ட்டு 32 இன்ச் டிவியில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கும் தனியாக வந்து அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 HDMI கேபிள் இருக்குது, இன்னும் ஒரு அடிஷ்னல் USB போர்ட், அதாவது 3 அடிஷ்னல் USB போர்ட் வந்து கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அவுட்டோரில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அதே மாதிரி திக்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே Mi TV 4ல் வந்த மாதிரி அதே திக்னஸ் தான், ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு OS பார்த்தீங்கன்னா பேட்ச் வால் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Mi TV 4ல் இருந்த மாதிரி அதே தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்கிரேடபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வேறு இன்னொரு புது வெர்ஷன் வந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த 2 டிவிலையுமே. இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூனிவர்சல் சர்ச் மூலியமாக நீங்கள் ஆன்லைனில் இருக்க கண்டென்ட்ஸ், ஆஃப்லைனில் இருக்க கண்டென்ட்ஸ் இரண்டுமே உங்களால் வந்து ப்ரௌஸ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனை வந்து உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் எக்கச்சக்க கண்டென்ட்ஸ் இதில் வந்து இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஹவர்ஸுக்கு மேலே ஒரு கண்டென்ட்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பலவிதமான செட்டப் பாக்ஸ் மற்றும் டிஷ் சேனல்ஸ் கூட வந்து டைப் வச்சிருக்கனால எக்கச்சக்க கண்டென்ட்ஸ் வந்து உங்களால் ஃப்ரீயாகவே வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா DTSோட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹை சவுண்டு இந்தியன் கஸ்டமர்ஸ்க்காகவே வந்து தயாரிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இதனோட ப்ரைஸ் பாயிண்ட் தான். எல்லாருக்கும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். இதில் 43 இன்ச் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,999 ரூபாய், அதாவது 23,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 32 இன்ச் வந்து என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,999 ரூபாய், அதாவது Redmi Note 5 Proவோட என்ன ரேட் வந்து இருக்கோ அதே ரேட்டுக்கு தான் இந்த டிவியை வந்து கொடுத்துட்ருக்காங்க. 32 இன்ச் டிவி வந்து அந்த ரேட்டுக்கு தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய புரட்சியாக இருக்கும். ஒரு ஸ்மார்ட் டிவி உலகத்தில் எல்லா ஒரு தடைகளையும் உடைச்சி ஷாமி வந்து ஹானஸ்ட்லி இந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கதா அவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் பல வீடுகளில் இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவிஸ் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அது போக இது வந்து சேல் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Flipkart, me.comல வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேல் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 13ஆம் தேதி வந்து சேல் வந்து தொடங்குது. அதே மாதிரி எவ்ரி டியூஸ்டே எவ்ரி ஃப்ரைடே வந்து சேல் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிவியை நீங்களாம் வாங்குவீங்களா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்களோட நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் TechLancer, என்னோட பேர் கௌதம். நான் இந்த வீடியோ வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.